இந்த கேள்விக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். ஆனா ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. நம்மள நிறைய பேரு வயசானாலே சோர்வு வந்துடும்னு அதை ஏத்துக்கிட்டோம். ஆனா அது உண்மையா? இல்லவே இல்ல. அந்த சோர்வுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நம்மள நிறைய பேரு 60 வயசுக்கு மேல வர்ற சோர்வுக்கு காரணம் வயசுதானே நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லங்க. அதுக்கு பின்னாடி சில குறிப்பிட்ட நம்மளாலேயே சரி செய்யக்கூடிய சில மூல காரணங்கள் இருக்கு. முதல்ல அது என்னென்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட பாக்கும்போது ஆமா இதெல்லாம் வயசானதால வர்றதுதானேன்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா இதுல பல பிரச்சனைகளும் சரியான ஊட்டச்சத்து இல்லாததால வர்ற சவால்கள் தான். நல்ல விஷயம் என்னன்னா இத நம்மால நிச்சயம் சரி செய்ய முடியும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்வு இருந்திருக்கு. ஒரு சின்ன விதையில ஒளிஞ்சிருக்கிற அந்த தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இது ரொம்பவே எளிமையான நம்ம எல்லாருடைய அஞ்சர பெட்டியிலயும் இருக்கிற ஒரு விதை தான். நம்ம கண்ணு முன்னாடியே தினமும் பார்க்குற ஒரு பொருள் தான். ஆனா அதோட உண்மையான சக்தி நமக்கு பல நேரங்கள்ல தெரியறதே இல்ல. அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா? ஆமாங்க, அது நம்ம எள்ளுதான். ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம மருத்துவத்திலயும் சரி உணவுலயும் சரி நாம பயன்படுத்திட்டு வர்ற இந்த சின்ன விதைக்குள்ளதான் நம்ம இளமைக்கான பெரிய ரகசியம் இருக்கு. பாருங்க, இந்த சின்ன விதை ஒரு ஊட்டச்சத்து புதையல் மாதிரின்னு சொல்லலாம். இதுல எலும்ப பலப்படுத்துற கால்சியம்ல இருந்து மனசோர்வை நீக்கிற மெக்னீசியம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு சத்தும் நம்ம உடம்புல என்ன ஒரு மேஜிக்க பண்ண போகுதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, இந்த எள்ளு விதை நம்ம உடம்புக்குள்ள போய் அப்படி என்னதான் பண்ணுது? இது 4 முக்கியமான வழிகள்ல வேலை செஞ்சு நம்மளோட எனர்ஜியை அதிகரிக்குது. அத ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா நல்ல மாற்றத்துக்கும் முதல் படி இதுதான். நம்ம ஜீரண சக்தி சரியா வேலை செஞ்சாதான் நாம சாப்பிட்ற மத்த உணவுகள்ல இருக்கிற சத்துக்களும் உடம்புல ஒழுங்கா சேரும். சொல்லப்போனா இதுதான் மத்த எல்லா நல்ல விஷயங்களையும் ஆரம்பிச்சு வைக்குது. எள்ளு இந்த முக்கியமான வேலைய ரொம்ப அழகா செய்யுது. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. நம்ம கால்சியம்னு சொன்னாலே உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பாலாதான் இருக்கும் இல்லையா? ஆனா உண்மையில பாலை விட பல மடங்கு அதிக கால்சியம் இந்த சின்ன எள்ளுல இருக்கு. இது நம்மில் பலரும் அறியாத ஒரு உண்மை. அவ்ளோ கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம், மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குறையுது. வலி இல்லாம இருந்தாலே நம்மால ரொம்ப சுறுசுறுப்பா இயங்க முடியும் இல்லையா? சுறுசுறுப்புங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, மனசும் சம்பந்தப்பட்டது. மனசுல இருக்கிற சோர்வையும் குழப்பத்தையும் நீக்கி ஒரு நல்ல தெளிவை கொடுக்கறதுக்கு இந்த எள்ளு ரொம்பவே உதவுது. காலையில சுறுசுறுப்பா எந்திரிக்கிறது, ராத்திரி நிம்மதியா தூங்குறது, நாள் முழுக்க ஒரே மாதிரியான எனர்ஜி லெவலோட இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் நம்ம ஹார்மோன்கள் சரியான சமநிலையில இருக்கணும். அந்த வேலைய எள்ளுல இருக்கிற சத்துக்கள் ரொம்ப திறமையா பாத்துக்குது. இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எள்ளை சாப்பிடுறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி சாப்பிடணுங்கிறது தான் உண்மையான ரகசியமே. ஆமாங்க, இது ஒரு பூட்டி வச்ச பெட்டகம் மாதிரி. சும்மா எள்ள அள்ளி சாப்பிட்டா அந்த பெட்டகத்தை திறக்காம சும்மா பாக்குற மாதிரி தான். அது சரியான முறையில சாப்பிடும்போதுதான் அந்த பூட்டை திறந்து உள்ள இருக்கிற புதையல, அதாவது அதோட முழு சக்தியையும் நம்ம உடம்ப அடைய முடியும். அந்த சாவி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனமா கேளுங்க. முதல்ல காலையில வெறும் வயித்துல சாப்பிடணும். அப்பதான் நம்ம உடம்பு அதுல இருக்கிற சத்துக்களை முழுமையா உறிஞ்சிக்க தயாரா இருக்கும். 2வது, அளவு ரொம்ப முக்கியம். 1லிருந்து 2 டீஸ்பூன் மட்டுமே போதும். 3வது, இதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விதைகளை நல்லா மென்னு சாப்பிடணும். நீங்க மெல்லும் போதுதான் விதையோட கடினமான மேல் ஓடு உடைஞ்சு உள்ள ஒளிஞ்சிருக்கிற அத்தனை சத்துக்களும் முழுமையா நமக்கு கிடைக்கும். இத மட்டும் சரியா செஞ்சாலே பாதி பலன் கிடைச்ச மாதிரிதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதிகமா சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 டீஸ்பூன் போதுமானது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான். சுறுசுறுப்பா இருக்கிறது வயச பொறுத்தது இல்ல, அத நாம எடுக்கிற முடிவுகளையும் நம்ம வாழ்க்கை முறையும் பொறுத்தது. இந்த முழு விளக்கத்தோட சுருக்கம் இதுதான். ஒரு சின்ன விதை சரியான முறையில சாப்பிடும்போது நம்ம ஜீரண மண்டலத்துல ஆரம்பிச்சு எலும்பு மனசுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணி உடலுக்கு ஒரு முழுமையான புத்துணர்ச்சியை கொடுக்குது. இது வயச பத்தின நம்ம பார்வையே மாத்துற ஒரு சின்ன படி. இந்த உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வயசுங்கிறது வெறும் ஒரு நம்பர் தான். இந்த சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்க. உங்க உடலே உங்களுக்கு நன்றி சொல்லும்.